மொபைல இப்படி பிடின்னு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். பைத்தியம் பைத்தியம் மொபைல இப்படி பிடி இப்படி இப்படி இல்ல. சூப்பியா நல்ல கலக்கு. இப்ப என்ன போடுவ? பாயை மட்டும் வச்சிடாத. அதுல எவ்வளவு தவா கராம இருக்கு பாரு. சவுண்ட் வரும். ரொம்ப பேசுறாங்க அப்படி தலையோட அப்டாக்கிடுவேன் அதுல. கழிவுடு. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு எங்க வீட்ல பிரேக்ஃபாஸ்ட் வந்து எக் ஆம்லேட், சாரி சீஸ் எக் ஆம்லேட். பிரேக்ஃபாஸ்ட் பண்ற டைம் பாத்தீங்களா? இங்க பாருங்க, இங்க பாருங்க. மார்னிங் 11 மணி ஆயிட்டு. இப்பதான் சார் எந்திரிச்சு வெங்காயமே வெட்டுதாங்க. இப்ப என்னெல்லாம் வெட்டுதீங்க? இப்போதைக்கு வெங்காயம் மிளகாய் வெட்டுதேன், அதுக்கப்புறம் வாயை வெட்டுதேன். எவ்வளோ எக் எடுத்திருக்கீங்க? 4 எக் எடுத்திருக்கீங்களா? உள்ளதான் பாலி முட்டை போட்டுச்சு, அதனால 4. 5 போட்டுச்சுன்னா 5. ஓகே, இப்போ வெங்காயம் ஆயிட்டு இதாயிட்டு முட்டையை உடச்சி ஊற்றி அதில் நல்லா ஸ்டர் பண்ணி புளிங்கிடும். இதெல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் கொஞ்சோண்டி ஆரிகானோ இருக்கு, சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக போட்டு ஆம்லேட் போட்டு அது மேலே 2 முட்டை அப்படி சாரி இந்த மிளகா போடுறதுல சில்லி ஃப்ளேக்ஸ் எரிக்காது, டோன்ட் வரி. அது வந்து ஒரு ஃப்ளேவர் தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் 2 ஆம்லேட், 2 பிரெட் அப்படி மேலே வச்சு மஸ்தாக ஒரு ஆம்லேட், சீஸ்லாம் போட்டதில்ல. சீக்கிரம் வேலை நடக்கட்டும். 11 o'clock யாராவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவாங்களா? மம்மி இல்லைன்னு நல்லா ஆராம்சே எந்திரிச்சுக்கிட்டு உப்பு எங்க வீட்டில் உள்ள உப்பு டப்பா காமிக்கேன். இதுதான் எங்க வீட்டில் உள்ள உப்பு டப்பா. இது வந்து கல் உப்புக்கு. நாங்க இதை வெறும் ரைஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். மென்டல் சூப்பியா. இதுதான் சாதா உப்பு, டாட்டா நமக். இந்தாங்க, இதுதான் எங்க வீட்டில் உள்ள அபூர்வ பிராணி. இப்போ நாஸ்டாக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா உப்பு அதுக்கு தான் அளவு தெரிகிற மாதிரி பெரிய ஸ்டைல்ல போடுது. தா எவ்வளோ ஆராம்சே எந்திரிக்கு பாருங்க. இப்போ தான் 7 மணிக்கு நாஸ்டா ரெடி பண்ற மாதிரி. நல்லா அப்படிதான். மொபைல இப்படி பிடின்னு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். பைத்தியம் பைத்தியம் மாதர். மொபைல இப்படி பிடி இப்படி இப்படி இல்ல. चूतिया तेरा भाई और तेरा चूतिया, तू और तेरा बाप और तेरे घर वाले रहेंगे चूतिए लोग. चूतिए लोग इसके लिए तेरे को करके दे बराबर, एकदम बराबर बोला. இருக்க பேத எல்லாம் பண்ணி கொடுங்க. என்ன भाई पिच्चेकार पे उली. ए किसको बोला रे पिच्चेकार है? तू और तेरे घर वाले रहेंगे पिच्चेकार. उड़ीट पन्नु साइड हो जा चल. तू रहेगी मादर பண்ணி. இப்போ என்னத்தை கிளிக்கன்னு பார்க்கேன். சீஸு, பிரெட்டு, ஆம்லெட்டு. உன் பொண்ணான வாயால தான் பண்ணுவாங்களோ உங்க வீட்டில் தான். அதான் அப்படி கேவலமா இருக்கு. நல்ல கலக்கு. இப்போ என்ன போடுவ? பாயை மட்டும் வச்சிடாத. அதுல எவ்வளவு தவா கராம இருக்கு பாரு. சவுண்ட் வரும். ரொம்ப பேசுறாங்க அப்படி தலையோட அப்டாக்கிடுவேன் அதுல. கழிவுடு. ஏதோ எடுக்கணும்னு நினைச்சேனே. எடுங்க. பேசி எல்லாத்தையும் மறக்க வச்சு அதுல இன்னும் வச்சிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு உள்ள சாமான் எல்லாமே உள்ள இருக்கு. குட்டி ஃப்ரிட்ஜ் தான், ஆனா நல்லா இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜ் நல்லா இருக்குமா? ஆமா, என் புருஷன் அதை நீ புடிங்கிட்டு வச்சிருப்பான். கொஞ்சோண்டி ஆரிகானோ போட்டேன். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டா அது ஏற்கனவே 3 மிளகா போட்டிருக்கு. பைத்தியம் பைத்தியம் காந்துட்டும். உனக்காண்டி தானே ஸ்பெஷலா பண்ணேன். அப்போ அது கொஞ்சம் காந்தும் எனக்கு வாய் ரொம்ப அடிக்கல. அப்போ வாய் பந்தாயிடும். இப்போ இதை மஸ்தா அப்படி கலக்கி உள்ளேயே சீஸ் போடுவ? எஸ். அப்போ ஒரு சீஸ் தான் போடுதியா? சீஸ் ரொம்ப வேண்டாம்,
கொழுப்பு ஆல்ரெடி நிறைய இருக்கு ஒரு ஆளுக்கு. அதான் உனக்கு தானே, உன் வாய்க்கு தான் ஒரு இது வைக்கணும். கொழுப்பு நிறைய இருக்கு உங்களுக்கு, சீஸ் நிறைய போடாதீங்க guys, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டருமே கொஞ்சம் லைட்டாவே போடணும். ஆமா, இவங்க வீட்டுல தான் எல்லாத்துக்கும் கொழுப்பு இருக்கு. ஒரு வேலை வெட்டி பண்ண மாட்டாங்க, எல்லாம் கையில தாங்கணும் இவங்களுக்கு கொடுத்து. இந்த ஆம்லெட் இது முட்டை உடைச்சதுல இருந்து வெங்காய வெட்டில இருந்து எல்லாமே நான் பண்ணேன். வெறும் இவங்க பெரட்டி எடுத்து கிரெடிட் ஃபுல்லா இவங்க வாங்கிக்கிடுறது. இந்த பொழப்புக்கு என்ன பேர் தெரியுமா? அது உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியுமே அந்த பேர் கரெக்டா. ஏன்னா அவங்க அப்படிதானே இருக்காங்க. ஆமா, சொல்லு பாப்போம் உங்க வீட்டுல உள்ளவங்க இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? உங்க வீட்டுல ஆளு ரொம்ப 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 நல்லா இருக்காங்களா? எங்களை சொல்லுத. ஆமா தெரியும் எங்களுக்கு உங்க வீட்டாள் எப்படிப்பட்ட ஆளுன்னு. எல்லாருமே நல்லவங்க. ஆமா, உங்க வீட்டுல உள்ளவங்க மாதிரி கிடையாது. எப்படி எங்க வீட்டுல உள்ள ஆள், எங்க வீட்டாள் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு இடம். இல்லைன்னா அடிச்சு மிதிச்சு சப்புன்னு இழுத்து கொடுமைப்படுத்தி யாரு வெட்டுன்னு வெட்டி போலீஸ் ஸ்டேஷன் திறந்துதான் இருக்கு, உங்களை அப்படியே உள்ள போட்டுருவாங்க. ஆமா, புடுங்கிடுவாங்க. இந்த பிள்ளை தான் கொடுமைப்படுத்துதான் என்னையன்னு சொல்லி உன்னை உள்ள தூக்கி போட வைக்கும் பாருங்க. पुलिसकारण क्या पा तू काम धंधा में नहीं जाता तो काम नहीं कर सकते. बिना काम धंधे का घर संभालते क्या? நாங்க என்ன வேலைக்கு போகாம சம்பளம் வருதோ எங்களுக்கு? எங்க என் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பாருங்க, எனக்கு சம்பளம் வருதா இல்லையான்னு காமிச்சிருவேன். घर पे ही है ना तो काम तो நாங்க வீட்ல இருந்தா சம்பாதிச்சு கொடுப்போம். உங்கள மாதிரி கிடையாது ஓடி ஓடி சம்பாதிக்கிறதுக்கு. சம்பாதிச்சு தான் ஆகணும், யார் வீட்டுல இருந்தாலும் அவங்க சம்பாதிக்கணும். வீட்டுல இருக்கிறதுனால தான் உனக்கு இவ்வளவு சப்போர்ட் கிடைக்கும். இல்லைன்னா நாரி தலைவ, புரியுதா? இல்ல நீ இல்லன்னா அவங்க அப்பா. எங்க அப்பன் செத்து போயிட்டாங்கன்னா நீயும் போ மேல. சீக்கிரம் பண்ணி தொலை. இதை எப்படி பல்ட்டி பண்ணிடலாம்? உன் வாய் மாதிரியா பாரு, உன் வாய் மாதிரியா ஆயிட்டு பாரு எப்படி கொஞ்சம் இப்போ இதுல போடணும் இந்த ஊத்தனாரி காண்டி சீஸ் நிறைய. நீ மட்டும் திங்காம இறன் சீஸ் அப்ப தெரியும். நிறைய சீஸ போடுங்க, இல்லன்னா அது கொழுப்பு இன்னும் கொஞ்சம். ரா பிச்சைக்காரி நல்ல நிறைய போட்டு கொடுத்து திங்க தீனி பண்ணா இங்க இருக்குனே ஆளே. ஆமா, மனுஷன் வாழ்றதே சாப்பிடறதுக்கு தான். தின்னு தொலை போட்டுட்டேன், இவ்வளவு சீஸ் போடணும் போட்டாச்சு. என்ன பண்ற, கை தண்ணி எல்லாம் தொளிச்சு விடுத? ஆமா, அதுல கொஞ்சம் ஒரு நாள் உனியா அப்படிதான் தொளிச்சு விடுவேன் பாத்துக்கோ. இப்போ இத கொஞ்சம் இப்படி சைடுல இருக்கா, அதெல்லாம் இப்படி பண்ணி விட்டுறோம். பண்ணிட்டு அப்புறம் ஃபோல்டிங் பண்ணி விட்டுறோம். ஃபோல்டிங் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஊத்தனாரி வாயில திணிக்கணும். உன் வாயில ஒரு சட்டாப்பை எடுத்து சர்ன்னு வைக்கணும். எப்படி வைக்கணும்? அவ்வளவுதான். பைத்தியக்காரப்பு நம்ம உயிரை எடுக்கிறது. இப்போ எடுத்தாச்சு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான், சீஸ் ஆம்லெட் ரெடி. ஓ மை காட், ஐயோ. இந்த பைத்தியக்காரனுக்கு கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துரும், இல்லனா புழுன்னு வரும். இதுதான் சீஸ் ஆம்லெட்டா? பாருங்க गाइस, நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஆமா, இந்த முண்டும் பார்த்தது இல்லையா? இந்த சீஸ் துருவு போன வச்சிட்டு சைடுல துருவு. இங்க எண்ணெயை கூட ஊத்தாம ஆம்லெட்டை தட்டுற போகுது பைத்தியம். இருந்து வீட்டுல இருந்து பைத்தியம் பிடிச்சிட்டு போல. இப்ப போடுறது வந்து இது இந்த பைத்தியக்காரன். அதனால சீஸ் எப்பவும் போல பட்டர் கொஞ்சம் கம்மியா போட்டு கொடுத்து. ஏன்னா இவங்க அப்பா விட்டு பைசால பட்டர் முடிஞ்சிரும், அதுக்கு தான். எஸ் गाइस, உங்க அப்பா விட்டு பணம் போகுதுல, அதான் பட்டர் கம்மியா போடுதா? எஸ் गाइस, இஸ் அப்சல்யூட்லி ரைட். எங்க அப்பா வீட்டு பைசா, அதனால நான் வாங்கிட்டு வந்தேன் உங்க அப்பா விட்டு பைசா. எங்க அப்பா பெக்கலன்னா நான் இவ்வளவு பெருசா இவனுக்கு கிடைச்சிருக்க மாட்டேன். வரும் மாதிரி மரத்துல இருந்து விழுந்தா வரும். நாலாம் தெரியுமா இல்ல? जो भी है मुंह पे बोलने का, मुंह पे ही तो बोल रहा है पागल औरत. ரெட் ஆம்லெட் பண்ற ஸ்டைல பாத்தீங்களா? எப்படி
வாய் மாதிரியே இருக்கா இல்லையா இறஞ்சி போய் உங்கள் அம்மா கடைசியில் இந்த வீடியோ பார்க்கணுமா இந்த பையனை எவ்வளோ கொடுமைப்படுத்துதான்னு எல்லாமே சொல்லுவாங்க அங்கே என்ன கரெக்டு தானே உங்கள் அம்மால நீ தான் இருப்ப பைத்தியக்காரி குரங்குக்கு வாக்கப்பட்டிருப்பல கரெக்ட் குரங்குக்கு தான் நான் வாக்கப்பட்டிருக்கேன் சாரி குரங்கு குடும்பத்தில் இருந்து இருக்கு கரெக்ட் குரங்கு குடும்பத்துக்கே வாக்கப்பட்டுட்டேன் என்ன பண்ண முடியும் குடும்பமே ஒரு குரங்கு குடும்பம் மூஞ்ச பார்த்தேங்க மூஞ்ச காமி இங்க யார் குரங்கு மாதிரி இருக்கா காமி கைஸ் இவங்க மூஞ்ச பார்த்துருப்பீங்க நீங்க சேம் குரங்குக்கு நம்ம என்செஸ்டர்ஸ்லாம் குரங்கு தான் தெரியும் இவங்க வந்து இம்மீடியட் செகண்ட் இது பரவி அவங்க குரங்கு கூட்டத்துல இருந்து இம்மீடியட் பரவி மூஞ்ச சேம் அதே மாதிரி குரங்க கல்யாணம் முடிச்ச என்ன பண்ண இந்த குரங்கு தான் நம்மளுக்கு இழிச்சவாய் அப்படின்னு நினைச்சு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டேன் ஆமா அதான் இழிச்சவாய் நல்லா வச்சு வேலை வாங்குதுங்க ஒரு நாள் உங்களுக்கு தெரியும்டி கரெக்ட் கைஸ் ஆமா கைஸ் தெரியும் இது ஒரு பொம்பளை பொறுக்கி பிரெட்டை கரெக்டா போடு சொன்ன மாதிரி அப்படியே செய் எல்லாம் சொல்லி ஆமா பட்டரை கம்மியா போட்டா பிறகு கருவாம பைத்தியக்காரி கம்மியா தான் கைஸ் போடணும் எனக்கு கொழுப்பு இந்த கொழுப்பு மூஞ்சிக்கு நிறைய ஆமா புடிங்கிருவேன் பைத்தியம் காட்டுங்க ரொம்ப லாங்காக போகுது வீடியோ இந்த வீடியோ இதுலேயே முடிச்சிருவோம் இது மிச்சம் இருக்கு இது நாளைக்கு போட்டு இவங்க வீட்டுக்கு போய் கொண்டு கொடுப்பா ஒரு ஊத்த நாளைக்கு வயிறு பசிட்டு அதனால வீடியோ படம் கொடுத்துட்டு ஓடுது பாருங்க கொடுங்குது ஓடுங்க சாப்பிடுங்க 11 நிமிஷம் ஆயிட்டு இதுக்கு மேலே போட்டால் அவங்களே செருப்பால் அடிப்பாங்க நம்மளை பார்க்க மாட்டாங்க வீடியோ புரியுதா இல்லையா கொஞ்சம் பெத்தாங்களா பேண்டாங்கன்னு தெரில தவால மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்காத இதுதான் குடும்ப பிள்ளை லட்சணம் எப்படி திங்கா பாருங்க ஃபஸ்ட்டு பண்ணது எனக்கு ஆனால் இவ வாய்ச்சி நல்லா தின்னுட்டு இருக்கா இதெல்லாம் ஒரு பொழப்பு உனக்கு ஆ இதில் பேசிக்கிட்டுறது வாய்க்கிளியே தின்னு 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 நல்ல தின்னு பார்த்துமா மிளகா வாயில் வந்துடாம எப்படி இருக்கு அதான் வாய் காமிக்கிய சீஸை காணும் நக்கி திங்கிடுமோ சொல்லுங்க மேடம் உங்களை தான் ஓகே இதோட நாங்கள் எங்கள் வீடியோவை முடிச்சுக்கிட்டோம் இவளே எது திட்டுனாலும் கமெண்ட்ல திட்டுங்க கொடுமைப்படுத்துறதுனால பாய் மறக்காம த காசிப் கப்பலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணிருங்க காத்துலேயே ஒன்று இழுங்க ஓகேவா